நீட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேல்யூ எஜுகேஷன். வேல்யூ எஜுகேஷனோட தேவை என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன, அதுதான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். இந்தியா மாதிரியான கண்ட்ரியில் இவ்வளோ ரிலீஜன்ஸ் இருக்கும்போது, வெவ்வேறு கல்ச்சர் இருக்குது, வெவ்வேறு லாங்குவேஜ் லிங்குவிஸ்டிக் பேக்ரவுண்ட் இருக்குது, எத்னிக் வெவ்வேறு கம்யூனிட்டிஸ் அண்ட் குரூப்ஸ் இருக்காங்க. இதெல்லாம் இருக்கும்போது ஒரு ஹார்மோனியஸ் அண்ட் யூனிஃபைட் சொசைட்டி இருக்கிறது முக்கியம். ஹார்மோனியஸ்னால் ஒற்றுமையோட, யூனிஃபைட்னால் இணைஞ்சு இருக்கிறது. அப்போது இந்த வேல்யூ எஜுகேஷனோட மெயின் பர்பஸ் என்னென்னா, இந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டி, டாலரன்ஸ் அண்ட் பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ் எல்லோரும் சேர்ந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இந்த வேல்யூ எஜுகேஷன் ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு இண்டிவிஜுவலுக்கு அவங்களுக்கு ஏற்படுற கான்ஃப்ளிக்ட் அண்ட் இஷ்யூஸை நான் வயலண்ட் அண்ட் டெமோக்ராட்டிக் மீன்ஸ், ஜனநாயக முறையில் வயலன்ஸை கையில் எடுக்காமல் சால்வ் பண்ணுறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு யூனிட்டி இன் டைவர்சிட்டி ஆல்ரெடி பார்த்தோம், இது என்னென்னு சொல்லிட்டுன்னு. அடுத்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஒருத்தரோட இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட், அது ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டாக இருக்கணும். ஹோலிஸ்டிக்னால் முழுமையான வளர்ச்சி, அவங்களோட பிஹேவியராக இருக்கலாம், ஆட்டிடியூடாக இருக்கலாம், இல்லை எமோஷனல் இன்டெலிஜென்ஸாக இருக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து க்ரோ ஆகணும் அப்படின்னா அதுக்கு வேல்யூ எஜுகேஷன் ரொம்ப முக்கியம், வேல்யூஸ் முக்கியம். அட்ரஸிங் வேல்யூ எரோஷன், இப்போ காலப்போக்கில் நிறைய வேல்யூஸ் அதோட முக்கியத்துவத்தை இழந்திருக்கு. உதாரணத்துக்கு இப்போது முன்னாடியெல்லாம் யாராவது குடிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள கெட்டவங்களாக பார்த்த காலம் போய் இப்போ எல்லாருமே குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது நார்மலைஸ் ஆகிடுச்சு சொசைட்டியில். குடிக்கிறது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அது மாதிரி நிறைய வேல்யூஸ் காலப்போக்கில் அது எரோட் ஆகிட்டே வரும். அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் இந்த வேல்யூ எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். அடுத்தது கைடிங் ஹியூமன் பிஹேவியர். ஹியூமன் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, ஒரு சிச்சுவேஷனில் என்ன மாதிரியான டெசிஷன்ஸ் எடுக்கணும், சூஸிங் ரைட் ஓவர் ராங், இது எல்லாத்துக்குமே வேல்யூஸ் தான் ஆக்ட் ஆஸ் அ ஸ்டாண்டர்ட். அடுத்து எமோஷனல் அண்ட் சோஷியல் க்ரோத். திருப்பி தான் எமோஷனல் டிஸ்டர்பன்ஸை குறைக்கணும். ஆன்டி சோஷியல் பிஹேவியர், சொசைட்டிக்கு எதிராக இருக்கிற நடவடிக்கைகளை பண்ணக்கூடாது. ட்ரக் அப்யூஸ் அது இல்லாமல் பார்த்துக்கணும். ப்ரமோட்ஸ் எமோஷனல் வெல்பீயிங் அண்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. எமோஷ்னலாக ஒருத்தர் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். இதெல்லாம் நடக்கணும்னா வேல்யூ எஜுகேஷன் முக்கியம். ஹோலிஸ்டிக் எஜுகேஷன், அகெயின் முழுமையான ஒரு கல்வி. ஜஸ்ட்டு அகாடமிக்ஸ் மட்டும் படிக்காமல் இந்த வேல்யூஸ் சேர்த்து கொடுத்தா தான் ஒரு ரெஸ்பான்சிபிள் அண்ட் எத்திக்கல் சிட்டிசன்ஸ் உருவாவாங்க. அடுத்தது ப்ரிவென்டிங் சோஷியல் இல்ஸ், சொசைட்டிக்கு தேவையில்லாத விஷயங்கள் அதை தடுக்கும். என்ன மாதிரியான விஷயங்கள்னால் சூப்பர்ஸ்டிஷன், மூட நம்பிக்கைகள், இக்னரன்ஸ் அறியாமை, இன்டாலரன்ஸ் சகிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கிறது, காஸ்டிசம் ஜாதி பாகுபாடு பார்க்குறது, கம்யூனலிசம்ன்றது இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் இருக்குது. அவங்க அந்த ஒரு பர்டிகுலர் ரிலீஜனை உயர்த்தி பிடிச்சோ இல்லை ஒரு பர்டிகுலர் ஐடியாலஜியை வச்சோ அவங்க ரூல் பண்ணக்கூடாது, எல்லாருக்கும் காமனாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அது கம்யூனலிசம். ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் குரூப்போ இல்லை ஒரு ரிலீஜனையோ அவங்க உயர்த்தி இது பண்ணாங்கன்னா. அடுத்து ப்ரமோட்ஸ் ஹார்மனி அண்ட் பீஸ் இன் சொசைட்டி. ரிவைவிங் ஃபர்காட்டன் ஐடியல்ஸ், நிறைய விஷயங்கள் நம்ம மறந்துருப்போம், அதை திருப்பி கொண்டு வரதுக்காக ஸ்கூலில் இந்த வேல்யூ எஜுகேஷன் முக்கியம். ஹானஸ்டி, டாலரன்ஸ், சர்வீஸ், சென்சிட்டிவிட்டி டு ஆர்ட், கல்ச்சர் அண்ட் நேச்சர் விச் ஆர் ஃபீடிங் இன் த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட். இப்போ மொபைல் வந்ததுனால இந்த ஏஸ்தட்டிக் சென்ஸு குறைஞ்சிக்கிட்டே வருது. அதாவது இயற்கையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் இதில் ஸ்பெண்ட் பண்ணுறது, இதெல்லாம். ஸோ அது வேல்யூ எஜுகேஷன் அதை ரிவைவ் பண்ணி கொண்டு வர ஹெல்ப் பண்ணும். அடுத்து ப்ரொமோட்டிங் மாடர்ன் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ். ஸோ இப்போ மாடர்ன் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ்னால் எல்லோரும் சமம், ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, சுதந்திரமாக செயல்படுறது, ஃப்ரெட்டர்னிட்டி, எல்லாம் அந்த மற்ற கம்யூனிட்டி மக்கள் எல்லாருமே இணைஞ்சு பணியாற்றுறது, ஹியூமன் ரைட்ஸ், என்வாயர்மெண்ட் கான்ஷியஸ்னஸ். ஸோ இது எல்லாமே சின்ன வயசுலேருந்தே கிடைக்கணுன்னா வரணுன்னா அதுக்கு வேல்யூ எஜுகேஷன் முக்கியம். அப்புறம் லாங் டேர்ம் நேஷ்னல் பெனிஃபிட். ஸ்கூல்லேயே இந்த வேல்யூஸ்லாம் நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா அங்கேருந்து வர சிட்டிசன்ஸ், சொசைட்டிக்கு வர சிட்டிசன்ஸ் மாரலி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அது கண்ட்ரியோட ஃப்யூச்சருக்கு நல்லது. இப்போ இந்த வேல்யூஸ் ஸ்கூலில் ஏன் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தது தான் அதுலேருந்து ஒரு 4-5 பாயிண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னா, இட் ரிஃப்ளெக்ட்ஸ் அ சவுண்ட் கேரக்டர், நல்ல கேரக்டர் டெவலப் பண்ணும். அண்ட் கைட் ஆக்ஷன்ஸ், ஆம்பிஷன், டிசையர்ஸ், ஒருத்தருடைய ஆசைகள், அவங்களுடைய குறிக்கோள்கள், அப்புறம் அதுக்கு அவங்க எடுக்கிற ஆக்ஷன்ஸ் அது எல்லாத்தையும் கைட் பண்ணும். அதேமாதிரி கைட் பிஹேவியர் அண்ட் ப்ரொவைட் பர்பஸ் டு லைஃப்க்கு ஒரு பர்பஸ் கொடுக்கும். ஹெல்ப் மேக் எத்திக்கல் டெசிஷன்ஸ் அண்ட் ரைட் சாய்ஸஸ், சரியான முடிவுகள் எடுக்க ஹெல்ப் பண்ணும். they bring direction, moral strength and firmness in one's life. ஸோ அவங்க லைஃப்க்கு ஒரு டைரெக்ஷன் செட் பண்ணி கொடுக்கும். வேல்யூ செட் கோல்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் திங்கிங், எமோஷன்ஸ் அண்ட் ஆக்ஷன். நம்ம நார்மலாக எவ்ரிடே நம்ம திங்க் பண்ணுறோம்,
நம்மளுடைய எமோஷன்ஸ், நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இது கைட் பண்ணும். ரோல் ஆஃப் ஸ்கூல்ஸ் இன் வேல்யூ எஜுகேஷன். ஸோ ஸ்கூல்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, கிண்டில் மாரல் அண்ட் ஏஸ்தட்டிக் சென்சிட்டிவிட்டி இன் சில்ட்ரன். கிண்டல்னால் இந்த கிளறி விடுறது இல்லை கிண்டி விடுறதுன்னு சொல்லலாம் ஆக்சுவலாக. ஸோ ஒருத்தருக்குள்ளே இருக்க அந்த மாரல் அண்ட் ஏஸ்தட்டிக் சென்சிட்டிவிட்டியை ப்ராப்பரான ஆக்டிவிட்டீஸ் மூலமாக இல்லை ப்ராப்பரான கிளாஸஸ் மூலமாக அதை வெளிக்கொண்டு வருது. அடுத்து ரைஸ் அவேர்னஸ் அபவுட் மாரல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கீ சொசைட்டல் இஷ்யூஸ். சோஷியல் இஷ்யூஸ் எல்லாத்தையும் பற்றின ஒரு அவேர்னஸை கொடுக்குறது. வறுமையை பற்றி, என்வாயர்மெண்ட் பற்றி, ஹியூமன் ரைட்ஸ் பற்றி, பீஸ் பற்றி. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சோஷியல் ஈவெண்ட்ஸ் அண்ட் டெய்லி இன்சிடெண்ட்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து மாரல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு சொல்லித்தரணும். டெமோக்ரஸி பற்றி சொல்லித்தரணும். செக்யூலரிசம், சோஷியல் ஜஸ்டிஸ், சயின்டிஃபிக் டெம்பர், encourage commitment to ethical and social values, provide practical opportunities to experience and live by these values. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்கூல் தான் குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும். இந்த விஷயம்லாம் அவங்களுக்குள்ள இன்கல்கேட் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஸோ அப்போ ஓவராலாக வேல்யூஸ் டு பி இன்கல்கேட்டட் அமங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம புகுத்தணும், என்ன மாதிரியான வேல்யூஸ் அப்படின்னா 2 லிஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட் வந்து கோர் வேல்யூஸ், அடுத்தது வந்து அடிஷ்னல் வேல்யூஸ். இது வந்து பிஎம்டி ராம்ஜின்னு சொல்லிட்டு ஒரு எஜுகேட்டர் வந்து அவர் கொடுத்துருக்க லிஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு கோர் வேல்யூஸ் பார்த்துடலாம். கேர் ஃபார் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ பப்ளிக் ப்ராப்பர்ட்டின்றது நம்மளுடைய பஸ்ஸாக இருக்கலாம், இல்லை ட்ரெயினாக இருக்கலாம், இல்லை ஒரு பிரிட்ஜாக இருக்கலாம். ஸோ பப்ளிக்காக கவர்மெண்ட்டு வச்சுருக்கிற ப்ராப்பர்ட்டிஸாக வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதை வந்து பொறுப்பாக பார்த்துக்க வேண்டியது கடமை. கிளென்லினஸ் அது தெரியும் ஆல்ரெடி. அடுத்து கோஆப்ரேட்டிவ்னஸ், எல்லா ஒத்துழைப்பு கொடுத்து நடக்கிறது. கன்சிடரேஷன் ஃபார் அதர்ஸ், ஸோ மற்றவங்களுக்கு ஒரு கன்சிடர் பண்ணி நடந்துக்கிறது. ஃப்ரீடம், சுதந்திரம், ஹார்ட் ஒர்க் தெரியும், ஹானஸ்டி தெரியும். லவ் ஃபார் ஒன்ஸ் கண்ட்ரி, தேசப்பற்று, ஜஸ்டிஸ், நான் வயலன்ஸ். சயின்டிஃபிக் டெம்பர்ன்றது புதிய விஷயங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் கொடுக்கறது, புதிய விஷயங்களை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுறது, இல்லை புதிய விஷயங்கள் வந்ததுன்னா அதை அக்செப்ட் பண்ணுறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சயின்டிஃபிக் டெம்பர். இருக்கிறத வச்சு மட்டும் நம்ம இது பண்ணாமல் புது விஷயங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது, புது கண்டுபிடிப்புகள் அது மாதிரி. செக்யூலரிசம் ஆல்ரெடி தெரியும். இது எல்லா மதங்கள் இனங்களையும் சரிசமமாக பார்க்குறது. செல்ஃப் டிசிப்ளின், சுய ஒழுக்கம், தன்னொழுக்கம். சர்வீஸ் டு பீப்புள், மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது. டீம் ஸ்பிரிட், ஒரு டீமாக சேர்ந்து செயல்படுறது. ட்ரூத், உண்மையை வச்சு நம்ம எந்த விஷயத்தையும் பண்ணுறது. அடிஷ்னல் வேல்யூஸ்னால் இதுலேயும் கிளென்லினஸ் இருக்குது, கரேஜ், தைரியம் இருக்குது, கர்ட்டசி, அடுத்தவங்களுக்கு வந்து கர்ட்டஸியோடு நடந்துக்கணும். கர்ட்டசின்னா மற்றவங்கள்ட்ட பொலைட்டாக நடந்துக்கிறது. டிக்னிட்டி ஆஃப் மேனுவல் ஒர்க் நீங்கள் எதை குறிக்கிறாங்கன்னா உடல் சார்ந்த உழைப்பு. இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஒர்க் பண்ணுற மக்கள், அது மாதிரி இந்த வண்டி இழுக்கிறவங்க, இல்லை இந்த இது சுத்தம் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட உடல் உழைப்பை வச்சு தான் மெயினாக அவங்களுடைய இன்கம் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம சொசைட்டியில் பார்த்தோன்னா இந்த மாதிரி உடல் உழைப்பை வச்சு பண்ணுறவங்களுக்கான மரியாதை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே தங்களுடைய பிரெயின் வச்சு ஒர்க் பண்ணுறவங்க, அந்த மாதிரியான ஒர்க்குக்கு வந்து மரியாதை அதிகமாக இருக்கும். ஸோ அது இருக்கக்கூடாது. மேனுவல் ஒர்க்குக்கும் அந்த டிக்னிட்டி, அந்த மரியாதை, அந்த ரெஸ்பெக்டை நம்ம கொடுக்கணும் அப்படின்றது தான் இவர் சொல்கிற அடிஷ்னல் வேல்யூ. அடுத்து ஜாய், மேனுவல் ஒர்க் பண்ணுறது தப்பு கிடையாது அப்படின்றது தான். பீஸ், பியூரிட்டி, தூய்மைத்தன்மை, சர்வீஸ், ட்ரூத், யூனிவர்சல் லவ்னால் எல்லாரையும் பொதுவாக அன்பு செய்கிறது. ஸோ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் உங்களுடைய ரிலீஜனோ, இல்லை உங்களுடைய ஃபேமிலியோ, இல்லை உங்கள் கம்யூனிட்டியோ, இல்லை உங்களுடைய பர்டிகுலர் சொசைட்டியோ, அது மாதிரி இல்லாமல் ஓவராலாக ஜென்ரலாக நாடு கடந்து உலகளாவிய அளவில் எல்லாத்தையும் பொதுவாக அன்பு செய்கிறது தான் யூனிவர்சல் லவ்ன்றது. இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து டேபுலர் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கோம். இது எதுக்காகனா நமக்கு படிக்கும்போது ஈஸியாக புரிஞ்சிக்கலாம், பாயிண்ட் பை பாயிண்ட் நமக்கு வந்து மனசில் பதியும் அப்படின்றதுனால தான். ஆனால் எக்ஸாமில் நீங்கள் எழுதும்போது நீங்கள் டேபுலர் ஃபார்மேட்டில் இல்லாமல் நார்மல் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மேட்லேயே எழுதுங்க. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டையும் கீழே எழுதுங்க. ஸோ தட் நீங்கள் வந்து நிறைய பேஜஸும் கவர் பண்ண முடியும், டீட்டெயில்டாகவும் எழுத முடியும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி லேர்னிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.